உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்குமே இருக்க போகுது. பல நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன். கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம். அதை போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி, நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது, எப்படி இருந்தால் இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் இந்த ராசி பலனில் விளக்கமாக சொல்ல போகிறேன். எந்த கடவுளை வழிபடலாம், எப்படி வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மையை தரப்போகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதில் விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமும் அதுதான். வாழ்க்கையிலங்க எந்த ஒரு அடக்குமுறைக்கும் அடங்க மறுன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த எண்ணம் விருச்சிக ராசிக்கு வரும். உங்களை யாராவது அடிமைப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் அடிமைப்படுத்த முடியாதுங்க. நீங்க வீறிட்டு போறீங்க. நான் யாரு தெரியுமான்னு ப்ரூவ் பண்ண போறீங்க. அப்படிப்பட்ட மாதம் இந்த நவம்பர் மாதத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு அதிபதி ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படி விருச்சிக ராசியில் உட்கார்றாருன்னா எல்லாரும் பயப்படுவாங்க, செவ்வாய் பெயர்ச்சியே அப்படின்னு. இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல் எதையும் பண்ணாதுங்க. கெடுதல் பண்ணணும் பலர் முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுடைய நட்பை உடைக்க முயற்சி நடக்கும், உங்களுடைய வேலையை பறிக்க முயற்சி நடக்கும். இதெல்லாம் உண்மை. ஆனால் இதெல்லாம் வெற்றி பெறுமான இல்லை, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எதிரிகள் ஜெயிக்க முடியாது. காரணம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்க்குறாரு. உங்கள் திரிகோணஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்ப்போங்க. அதில் உங்கள் ராசியில் செவ்வாயும், இன்னொரு திரிகோணஸ்தானமான 5ஆம் ஸ்தானத்தில் சனி பகவானும், இன்னொரு திரிகோணஸ்தானமான கடகத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவானும் உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க. இந்த யோகம் இந்த குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யார் எந்த கெடுதலும் பண்ண முடியாமல் தடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் வெகுண்டெழுவார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் பண்ணக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, சொத்து சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது, இல்லை உங்கள் சகோதரனோட பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இந்த மாதம் தீரும். பங்காளி பிரச்சனை இருக்குங்க, இந்த பங்காளியினால எனக்கு மிகப்பெரிய தடை வந்துடும் இருக்குங்க, என் சொத்து எனக்கு கிடைக்குமான்னு பயமாக இருக்குது, பூர்வீக சொத்து கொடுக்காம தடுக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா பூர்வீக சொத்து சேரும். அந்த யோகம் இருக்குது. அதே போல இந்த மாதத்துடைய கிரகநிலைகளில் 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவை என்ன ஆகுதுன்னா, நம்முடைய லைஃப் பார்ட்னருக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் கூடி வரும். சில இடங்களில் கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வரும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் திருமணமாகி 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆனவர்களுக்கு கூட இப்போ பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி கணவன் மனைவி உறவுல ஏதோ ஒரு கோபம், குடும்ப செலவு சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த காலகட்டத்தில் எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது. விலைவாசி கூடி போயிருச்சு, கட்டுக்கடங்காமல் போயிருச்சு. கடந்த சில 1-2 ஆண்டுகளுக்குள்ள ரொம்ப போயிருச்சு விலைவாசி, கட்டுக்கடங்காமல் போயிருச்சு. நடுத்தர குடும்பங்கள் வாழ முடியாமல் தவிக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையில பண வருமானம் பத்தாததுனால, குடும்பத்தில் பண வருமானம் பத்தாததுனால கணவன் மனைவிக்கு இடையில ஒரு தகராறு. பிறந்த வீட்டை பார்த்து பெண்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தினந்தோறும் இப்படி பலர் கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடம் பார்ப்பதற்கு. அப்படி விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த குடும்ப பிரச்சனை இந்த மாதம் நீங்கிடும். குரு பகவானுடைய பார்வைப்பட்டு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ வேலை வாய்ப்பு கூடக்கூடிய அமைப்பு இப்போ உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பலருக்கு வேலையில் டிரான்ஸ்ஃபர் இப்போ கிடைக்குங்க. அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் 10க்குரிய சூரியன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 15 days
அவர் வந்து ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம் இதை உங்களுக்கு உருவாக்கி தரப்போறாரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே போல விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். குழந்தைகள் வளர்ப்பில் அக்கறை எடுத்துக்கிறார். பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்கும். சில பேர் வந்து தவறான பாதையில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பிள்ளைகள் மேலே ஒரு பார்வை இருக்கணும். இந்த உலகத்துக்கு பிள்ளைகள் நம்ம கொடுத்தா போதாது, அவர்கள் வாழ்க்கையை நன்முறைப்படுத்தணும். அது நம்ம கணக்கு தானேங்க. அப்போ 5ல் சனி பகவான் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்து அவர்களை சீர்படுத்தணும். அதே நேரத்தில் குரு பகவானுடைய துணை இருக்கிறதுனால எந்த கவலையும் நம்ம பட தேவையில்லைங்க. எல்லா பிரச்சனையும் தப்பிச்சிடுவோம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ தோணும், அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், தரகு வியாபாரத்தில் ஈடுபடணும், புதிய பிஸ்னஸ் தொடங்கணும், புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யணும். இப்படி நிறைய சிந்தனைகள். ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு உணவு விஷயங்களில் ஒரு கேண்டீன் நடத்துகிறோம், இல்லை ஒரு மெஸ் நடத்துகிறோம், இன்னும் ஒரு பிஸ்னஸ் ஒரு பிரான்ச் ஆரம்பித்தா பரவாயில்லையே அப்படிங்கிற சிந்தனை வரும். அப்போ இந்த மாதம் வந்து வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும், வேலை மாற்றமும் கிடைக்கும். அதெல்லாம் யோகமாக இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கழிவு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் உடம்பில் வரலாம். அதை மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துக்கிடணும். இந்த மாதம் நம்ம மிகச்சிறப்பாக நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமையாச்சுன்னா ஆஞ்சநேயருக்கு போய் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்தால் நல்ல நல்ல வெற்றிகளை நாம் பெற முடியும். எனதருமை நேயர்களே, இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உச்சமான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த குரு பகவானுடைய உச்சமாக இருக்கிற போது 12 ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான். நம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை, 12 ராசிக்காரர்களுக்குமே நல்லது. குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க. இந்த மாதம் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தாண்டோன்றித்தனமாக முடிவெடுத்துடக்கூடாது. எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கிடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள், நம்மளுடைய வெல் விஷர்ஸ் ரெண்டையுமே பாருங்கள். நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு. அந்த வெல் விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும். குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும். இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும். அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ப்ராப்ளமும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்கக்கூடாது. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க. கூட்டு பிரார்த்தனையை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க. உங்கள் வீட்லேயும் சரி வெளியிடத்திலும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க, ரொம்ப நன்மைகள் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும். பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம். இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன். உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார பலன்களை இணைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும். சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படித்தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சர்வஜன சுகினோ பவந்து.